மே 6 சென்னை காசிமேட்டில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தாவேக நிர்வாகி பாம்பு தினேஷ் கைது. மே 11 திருவண்ணாமலையில் வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மே 13 கரூரில் கரும்புக்காட்டில் பெண் கழுத்தறுக்கப்பட்டு கொலை. திருவாரூரில் பெண் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. மே 14 திருவண்ணாமலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மே 15 வேலூரில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மே 16 திருவள்ளூரில் பணி முடிந்து வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மே 17 நெல்லையில் பெண் வெட்டி கொலை. மே 18 ஈரோட்டில் பாலியல் தொல்லை காரணமாக 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மே 19 செங்கல்பட்டில் வீட்டில் தனியாக இருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. மே 20 புதுக்கோட்டையில் வாய் பேச முடியாத காது கேட்காத பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஓசூரில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. மே 21 சேலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. மே 22 கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை. சென்னையில் இளம் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட காவல் எஸ்ஐ. மெரினா கடற்கரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. மே 23 சென்னையில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த 29 வயது பெண்ணிற்கு பாலியல் சீண்டல். சேலத்தில் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலையில் தர்காவிற்கு தாயுடன் வந்த 14 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். நாகப்பட்டினத்தில் 80 வயது மூதாட்டியின் கன்னத்தில் கடித்து குதறி பாலியல் தொல்லை. மே 24 மதுரையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலையில் ஓடும் லாரியில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கன்னியாகுமரியில் வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். கடலூரில் சில்வர் கடற்கரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல். சென்னை வில்லிவாக்கத்தில் 12 வயது சிறுமி மாயம். காவல் நிலையத்தில் தாய் கண்ணீர் விட்டு கதறல். மே 25 தூத்துக்குடியில் இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை. சென்னை அம்பத்தூரில் ரீடிங் எடுக்க வந்ததாக கூறி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மின்வாரிய ஊழியர். தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி தியாகு கைது. விழுப்புரத்தில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 62 வயது முதியவர். மே 26 உளுந்தூர்பேட்டையில் 9 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். மே 27 திருப்பூரில் நள்ளிரவில் வயதான மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. சேலத்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மே 28 சென்னையில் 61 வயது மூதாட்டிக்கு 5 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை. சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை காவலர். மே 29 நாமக்கல்லில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரில் போதையில் பெண்களிடம் அத்துமீறிய வடமாநில இளைஞர். கடலூரில் 25 வயது இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அரைகுறையாக புதைப்பு. சென்னை வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மே 31 மதுரையில் 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் துன்புறுத்தல். சென்னை மெரினாவில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட குதிரை ஓட்டி. தூத்துக்குடியில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இடம்பெற்றுள்ள பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு. திருவண்ணாமலையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விஜய் ரசிகர் மன்ற இளைஞர்கள். ஜூன் 1 ஸ்ரீவைகுண்டம் அருகே தாவேக பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த தாவேக நிர்வாகிகள் 2 கைது. ஜூன் 2 நெல்லையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. சென்னை செங்குன்றம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஜூன் 3 ஆலந்தூரில் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்ட முதியவர். தென்காசியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. சென்னையில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மீஷோ டெலிவரி பாய். ஜூன் 4 சிவகங்கையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு வீடு புகுந்து பாலியல் தொல்லை. ஜூன் 5
சென்னை பெரம்பூரில் காதலிக்க மறுத்த இளம்பெண் மீது தாக்குதல். சென்னை பாரிமுனையில் பெண் காவலர் மீதே தாக்குதல். ஜூன் 6 மயிலாப்பூரில் 19 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. திண்டுக்கல்லில் தனியார் கல்லூரி மாணவிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய வார்டன். கடலூரில் குழந்தைகள் நல மையத்தில் குழந்தையை சேர்க்க வந்த தாய்க்கு பாலியல் தொந்தரவு. ஈரோட்டில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. திருப்பூரில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஓடும் ரயிலில் கோவை மாணவிக்கு பாலியல் தொல்லை. ஜூன் 8 தூத்துக்குடி மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறல். ஜூன் 9 சென்னையில் காதலிப்பதாக கூறி 15 வயது சிறுமியிடம் அத்துமீறல். தென்காசியில் தாவேக நிர்வாகிகள் தன்னை தவறாக சித்தரித்து பேசுவதாக தாவேக பெண் நிர்வாகி புகார். திருச்சியில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. ஜூன் 10 கடலூரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல். ஜூன் 11 நெல்லையில் 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. ஜூன் 13 சிவகங்கையில் பெண் காவலருக்கு கூட்டுப் பாலியல் துன்புறுத்தல். மதுரையில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. சேலத்தில் 50 பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய தாவேக பிரமுகர். திருச்செந்தூரில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய தலைமை காவலர். ஜூன் 14 கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, உயிரிழப்பு. நீலகிரியில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஜூன் 15 திருவள்ளூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. சென்னையில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல். தாம்பரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலையில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக பிரமுகர். சென்னை போரூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. காஞ்சிபுரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆட்டோ ஓட்டுநர். கோவையில் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறிப்பு. ஜூன் 16 திருப்பாச்சூர் கோட்டையில் 7ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல். காட்டுப்பாக்கத்தில் 9ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மணிமங்கலத்தை அடுத்த ஆதனூரில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். முதலமைச்சர் விஜயின் தொகுதியான பெரம்பூரில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறல். மயிலாப்பூரில் 12 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல். அம்பத்தூரில் 15 மற்றும் 16 வயதுடைய சிறுமிகளை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி விடுதிக்கு அழைத்துச் சென்ற 2 இளைஞர்கள். தூத்துக்குடியில் 12 வயது சிறுமியிடம் அத்துமீறிய உபதேசியர். ராணிப்பேட்டையில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. விழுப்புரத்தில் 16 வயது மாணவியை ஏமாற்றி பாலியல் தொல்லை. திருப்பூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருப்பூரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிவகங்கையில் ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணை வீடியோ எடுத்த முதியவர்கள்.